விடுங்க பிரேக்கப் பிரேக்கப் பிரேக்கப்னா வாட் யூ மீன் பிரேக்கப்? ஓகே, இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? நம்ம பாலிசி என்ன, நம்ம இது அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தால் போடலாம். பட் இப்போ இருக்க காலத்தில் பார்த்தோன்னா அவனை விட்டாச்சு நூத்தனான்றாங்க. என்னன்னு கேட்டோன்னா சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. பாய்ஸ்க்கு ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துறாங்க. அவங்க வந்து ட்ரூவாக பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறது இல்லை. கேட்டோன்னா அதெல்லாம் பிரேக்கப் சர்வசாதாரணம், இப்படி நடிகல பிரேக்கப் அப்படின்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். பிட்வீன் 15 to 25 கோல்டன் ஸ்டே. இதில் நம்ம வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கணும், வேலைக்கு போகணும். இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக எடுத்துன்னு போகிறாங்க, கையை ஏமாத்துறதுல பார்க்குறாங்க. பொண்ணு அங்கே உட்காந்து அழுதுது, ஏமா ட்ரையிங்கன்னு. இல்லை மேடம் விட்டுட்டாங்க. நீ விட்டியா அவன் விட்டானா? நான் தான் முதல்ல விட்டேன். அப்புறம் நீ என்னத்துக்கு அழுத? அழத்துக்கு லாபமே இல்லை. லவ்லாம் முன்னெல்லாம் அவெல்லாம் ட்ரூ லவ்னா உயிரை விடுவாங்க. இப்போ லவ்ன்றது சர்வசாதாரணமாக போயிடுது. அடுத்து 2 நாள் லவ் பண்றாங்க, 3ஆவது நாள் பிரேக்கப் பண்றாங்க. எனக்கு அதுல என்ன மீனிங் தெரியல. என்ன லவ்க்கு என்ன மீனிங்? அன்புன்றது என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கணும்.